السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الله جل شانه وتعالى ما بالمكنه கிருபை. الله جل شانه وتعالى நான் கேட்காமலே நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கியர்கள் புரிந்தான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் அவனை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி காமிலான ஷேഖமார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஷேഖமார்கள் அல்லாஹ் என்றால் யார் என்று நமக்கு விளங்க வைத்தவர்கள். நாம் மறந்த போதிலும் அல்லாஹ் நம்மளை மறக்காதான் அப்படின்னு சொல்லி நமக்கு விளங்க வச்சவங்க ஷேഖமார்கள். நம்ம மக்கள் காஃபிர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். வகால மூசா இன் தக்ஃபுர் அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ ஃபஇன்னல்லாஹ லகனியுன் ஹமீத். நீங்கள் அல்லாஹ்வை மறுத்தாலும் பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் அல்லாஹ்வை மறுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் விட்டு தேவையற்றவன், உங்க எல்லாரையும் விட்டு அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புகழப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா நமக்கு இதை நியமத்தா அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை கொடுத்திருக்கான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثر الناس لا يشكرون. ஷேഖமார் என்ன விளங்க வைக்கிறாங்க, இது எல்லாம் அல்லாஹ்வோட ஞாபகம் சொல்ல வைக்கிறாங்க. ஷேഖமார் சொல்லுவாங்கல்ல, तेरे फजल का मेरे ذات पर ना हिसाब है ना किताब है. ரப்பே நீ என்ன செய்த ஃபஸல் இருக்குதே அது எண்ணவும் முடியாது, அது எழுதி வைக்க முடியாது. வயன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் செஞ்ச நியமத்தை என்னன்னு சொன்னா அது ஒரு காலம் நம்ம எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷேഖமார் நம்ம விளங்க வைக்கிறாங்க. நம்ம எப்ப விளங்குறோம் லா இலாஹா கலிமாவை எப்ப நமக்கு ஷேഖமார் நமக்கு கொடுக்குறாங்களோ அப்பதான் நம்ம விளங்குறோம் இது நான் செய்யல से बढ़ के बुरा किया न हिसाब है न किताब है तेरे फज़ल का तेरे ज़ात पर न हिसाब है न किताब है मैंने सबसे बढ़ के बुरा किया न इताब है न अज़ाब है जी. அப்ப ஷேഖமார் என்ன நினைக்கிறாங்க, அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஃபஸல்னு சொல்லி ஷேഖமார் நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் மா இன்தகும் யன்ஃபது வமா இன்தல்லாஹி பாக். உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே தீர்ந்து போயிடும், அல்லாஹ்வோட இருக்கிறது அதுதான் நிலைத்து இருக்கும், மீதமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ்வோட நீ பிடிச்சுக்கோமா ஷேഖமார் சொல்லி ஷேഖமார் சொல்லி காட்டுவாங்க. நம்மள்ட்ட எவ்வளவு பாவங்கள் இருக்குது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஷேഖமார் சொல்லி காட்டுனாங்க வலவு ஆஹதுல்லாஹு நாஸ பிதுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாபா. அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மட்டும் அவருடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் பிடிச்சிருந்தான்னு சொன்னா பூமியின் மீது அல்லாஹ் தஆலா ஒரு உயிரினத்தை அல்லாஹ் தஆலா விட்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வயஃபுன் கஸீர், அவன் அதிகமான விஷயங்களை கண்டுக்கவே மாட்டான், கண்டுக்காம மன்னித்து விட்டு விடுகிறான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் நீ மறந்து வாழ்றியே, சதாவுடைய தேவையில்லாம சதா பூர்த்தி செய்யறானே, நீ மறந்த போது ஒன்னாம மறக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் எப்ப நீ அவன்கிட்ட கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீ உணர்ந்தாலும் சரி உணர்ந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா சதாவுடைய தேவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நீ மறந்து வாழ்றியன்னு சொல்லி எப்போ சகான இந்த கலிமாவை கொடுக்குறாங்களோ அப்பதான் என்ன செய்யுது, அல்லாஹ் அவங்க கொடுத்த அந்த கலிமாவை பறக்கத்துல என்ன ஆகுது, அல்லாஹ் அதிகமாக முஹப்பத் வருது. ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பீகார் அந்த வெளிநாட்டு வெளி மாநிலத்தை சார்ந்த சில பேர் ஏறுறாங்க, வண்டியில பஸ்ல ஏறுறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும் போதே ரொம்ப அந்த ரெண்டு பசங்களுக்கும் பஸ் வந்த வாமிட் வரும் போல. பசங்க வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே வராங்க, திடீர்னு வாமிட் வருது, கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வெளியே வாமிட் எடுத்துக்கிட்டே வராங்க. பார்க்க வச்சாங்க. பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழ வைக்கிறியா ரப்பே. அவங்க எப்ப எங்க போனாலும் அந்த ஒரு பெற்றோர் அவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாம கூட இருக்கவங்களே ஏதோ சொல்றாங்க, என்ன எந்த ஒரு கவலையும் இல்லாம இவ்வளவு சலாமத்தா என்ன வாழ வச்சவரை நீ யாரையும் வாழ வச்சிருக்க முடியாது, அப்படி என்ன வாழ வைக்கிறியா ரப்பே. இவ்வளவு சலாம எந்த ஒரு கவலையெல்லாம் நான் போய்கிட்டு இருக்கேனே. அவங்கள பார்த்து திரும்பி பார்த்து கவலை சகல கல்வியில போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த அளவுக்கு அல்ல நியமத்தை நான் இவ்வளவு சந்தோஷமா வாழ வைக்கிறானே, இந்த சிரமத்தை விட்டால் நம்மளை பாதுகாத்தானே. உண்மையிலே இந்த சிரமம் எனக்கு இருந்திருக்கணுமே, என்னுடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா முன் வச்சிருந்தான்னு சொன்னா எவ்வளவு கஷ்டங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கணுமே. அப்படிலாம் இல்லாம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சான், யஃபுன் கஸீர், அதிகமான விஷயங்கள் என்ன செஞ்சான், அல்லாஹ் மன்னிச்சு விட்டுறான் அப்படின்னு சொல்லி சகானை உணர வச்சாங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ்விட்ட கேட்டு வாழணும்னு சொல்லி சகானை சொல்லி காட்டுவாங்க. இதா சால்த ஃபஸ்அல் இல்லா, கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளுமா. வதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுகிறாய் அல்லாஹ்வை கொண்டு நீ உதவி தேடு அப்படின்னு சொல்லி சகானை சொல்லி காட்டுவாங்க. மிஸ்கின் ஒரு முறை என்ன கண்ணாடி முன்னாடி வச்சிருந்து எல்லாருக்கும் தெரியும்,
ஒரு முறை இந்த கண்ணாடி வாங்கி ஒரு வருடம் கூட ஆகலை. வீட்டில் அவ்வளோ அந்த நேரில் பணம் சிரமம் இருந்துச்சு. அத்தா கேட்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு அத்தா ரொம்ப சங்கடப்பட்டாங்க. வாங்கி கொடுக்குறது இவ்வளோ ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பல இடங்களில் தேடி எங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண்ணாடி வாங்கி ஒரு வருஷம் கூட ஆகிட்டு வாங்கல. மிஸ்கின் என்ன செஞ்சுட்டு அதை உடச்சிட்டாரு. மிஸ்கின் அவ்வளோ மனசில் சங்கடமாக இருந்துச்சு. என்னடா எப்படி இப்போ வீட்டில் சொல்கிறது, வீட்டில் சொன்னால் என்ன நினைப்பாங்க, என்ன பொறுப்பே இல்லாமல் இருக்கிறான்னு. ஏற்கனவே நம்ம வீட்டில் அவ்வளோ ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து எவ்வளோ அத்தா எடுத்துட்டு வாங்கியிருக்கோம், பொறுப்பே இல்லைன்னு எப்படி இப்போ இதை சொல்கிறேன்னு சொல்லி அவ்வளோ மனசு சங்கடமாக இருந்துச்சு. இப்போ சங்கடம் கல்வியில் போட்டாங்க, நீ அல்லா கிட்ட கேளு நீ அப்படின்னு சொல்லி சங்கடம் கல்வியில் போட்டாங்க. எப்பெல்லாம் துவா செய்யணும், ரப்பே எனக்கு நீ கூட ரப்பே, எனக்கு அவங்ககிட்ட போய் கேட்டேன்னு சொன்னாங்க, முகம் திருப்பிப்பாங்க, ரப்பே எனக்கு நீ கூட ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாவோட துவா செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒரு முறை மிஸ்கின் பாடம் பார்த்துட்டு ஜும்ரா படிக்கும்போது நடந்துச்சு. மிஸ்கின் ஒரு முறை பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு மூலார்த்தவங்க பார்த்தாங்க. ஹசன் மோலா பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்கு, கண்ணாடி இல்லாம மிஸ்கின் சிரமப்படுறத பார்த்தாரு. ஒரு டைம் பார்க்க முடியாது, ஒரு கிதாபை தள்ளி வச்சா என்ன இருக்குன்னு தெரியாது. இது சிரமப்படுறத பார்த்துட்டு நான் கண்ணாடி உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா, வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு வேணாம் அது மாதிரி வேணாம், எதுக்கு அதெல்லாம் விளையாட சொல்லாதீங்க, ரேட் அதிகம் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொன்னேன். பல வாட்டி சொல்லி எனக்கு தெரியாது, நான் வாங்கி கொடுப்பேன், நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிஸ்கினை கூட்டு போய் கண்ணியமா ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கண்ணியமா அத்தா கிட்ட போய் கேட்டதுக்கு 1000 ரூபாய் கண்ணாடி வாங்கி தந்தாங்க. அல்லா கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ் தாலா 2000 ரூபாய் அந்த கடையிலேயே உஸ்தி கண்ணாடி அல்லாஹ் தாலா வாங்கி கொடுத்தான். இதுக்கு அதை சகான கவலை போட்டாங்க. நீ கையிலாட்டு எனக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கியோ, அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்து உனக்கு மட்டமானதை வாங்கி கொடுப்பான். நீ அல்லா கிட்ட கேட்டு பாரு, இருக்கிறதுல சிறந்தது அல்லாஹ் தாலா உனக்கு வாங்கி அல்லாஹ் தாலா உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பான் அப்படின்னு சகான கவலை போட்டாங்க. எல்லா வஸ்துகளையும் அனுபவிக்கும் போது சகானம் சொல்லி காட்டுவாங்க. இந்த வஸ்துக்களை நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்லையாமா, இது எல்லாமே சிற்றின்மை. இது நம்ம ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்த எல்லாத்தையும் சாப்பிடும் போது அல்லாஹ் தாலா ஒரு டேஸ்ட்டை கொடுத்தா, இந்த டேஸ்ட் தான் இருக்குது, இது சிற்றின்மை. இதுல நீங்க மௌலாவை பாக்குறீங்களா, இதுதான் பேரின்மை அப்படின்னு சொல்லி சகாநாயகம் சொல்லி காட்டுவாங்க. அதை வந்து உணர வச்சாங்க சகாநாயகம். சரி இப்போ வந்தப்போ ஒரு பொருளை சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் தெரிஞ்சது. சகாநாயகம் சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சு, இதெல்லாம் சிற்றின்மை தானே, இதுல மௌலாவை பார்க்கலான்னு சகாநாயகம் பார்க்க வச்சாங்க. மேலே ஷேக் வந்து சகா பார்க்க வச்சாங்க. பார்க்கும்போது அதை விட பேரின்பமா இருந்துச்சு. சாப்பிடும் போது எந்த டேஸ்ட் தெரிஞ்சதோ அதை விட பல மடங்கு டேஸ்ட் தெரிஞ்சது. எப்படி அதை வந்து அல்லாஹ் தாலா இதை காட்சி அளிக்கிறான், அல்லாவோட விருது இல்லாம இதை காட்சி அளிக்கல, இதுக்கு தாத்துக்கு போது கிடையாது, இதன் மூலமா அல்லாஹ் தாலா டேஸ்ட்டை கொடுக்குறான். இப்படி எப்ப பார்க்க ஆரம்பிச்சோமோ உணர சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்குதா இல்லையா, இதை விட பல மடங்கு டேஸ்டா இருந்துச்சு. அதை மௌலாவை பார்க்கும் போது டேஸ்டா இருந்துச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை சகானம் என்ன செஞ்சாங்க, சாதாரண கொடுத்துட்டாங்க. இந்த சகானம் கொடுத்த வாழ்க்கை இருக்குது, ஹதீஸ்ல வருது. தப்ரானில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, லைஸ தஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாசி இருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லா அலா சாஅத்தின் மர்ரத் பிஹிம் லம் யதுகுல்லாஹ தஆலா ஃபீஹா, துனியால வாழ்ந்த காலத்துல அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அவங்களை கடந்து சென்றிருக்குமா இல்லையா சில நேரங்கள், அந்த நேரங்களை தவிர சொர்க்கவாசிகளுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அப்ப உலகத்திலேயே ஒரு மனிதன் சொர்க்கவாசிகளுக்கு கவலைப்படுறாங்க, எதை நினைச்சு, உலகத்துல அல்லாஹ்வை நினைக்காமல் திக்ர் செய்யாமல் கடந்த நேரங்களை நினைச்சு சொர்க்கவாசிகள் கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்ட திக்ர சர்கான என்ன செஞ்சாங்க, சாதாரணமாக இன்னைக்கு வடை பச்சை கொடுத்து என்ன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கூட்டு போய் போர்க்களத்துல பார்க்க விட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபியதன் ஃபذ்குருல்லாஹ ஃபஸ்புது வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன் சொல்லி கொடுத்து லா ஃபியல்லல்லாஹ் லா வார இல்லல்லாஹ் போர்க்களத்துல பாருங்க பேர் இதை ரசூலுல்லாஹ் பார்க்க விட்டாங்க. இன்னைக்கு சர்கான நம்மள எப்படி பழக்கறாங்க பாருங்க, ஒரு டீயை கொடுத்து ஃபலூடாவை கொடுத்து சம்சாவை கொடுத்து போண்டாவை கொடுத்து பப்ஸை கொடுத்து இதுல அல்லாஹ்வை பாருங்கம்மா, இதுல எப்படி அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறான்னு பாருங்க. இந்த அளவுக்கு லேசாக கலிமாவை சொல்லிக் கொடுக்க முடியுமோ, இந்த அளவுக்கு கலிமாவை உலகத்திலே அல்லாஹ் தாலா கலிமாவோட விளக்கத்தை கலிமாவை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உலகத்திலே யாருக்கும் கொடுத்துருக்க முடியாது. அப்படி அல்லாஹ் தாலா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், அதிகமாக சகாநாயம் சொல்லக்கூடிய கலிமாவுடைய அசலார்களை அமல் செய்யக்கூடியவங்களும் ஆகணும். அதான் சகா சொல்லுவாங்கல்ல, எப்படி நம்ம வந்து ஒரு முறியதை வந்து காமிலான ஷேக்கை தேடுவாங்களோ அந்த மாதிரி ஷேக்கை வந்து ஆமிலான முறியதை தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம என்ன செய்யணும், அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக பார்க்குறோமோ, இப்போ எப்படி சகாருடைய நினைவிலே அதிகமாக நேரத்தை கழிக்கிறோமோ, சகானா என்ன செய்வாங்க, அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவங்களோட இருப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு, அந்த மாதிரி ஷேகனாக பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள பல நேரங்களில் திக்கிற மறக்கும் போதெல்லாம் சகானையோட முகத்தை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் தாலா அவனை திக்கிற செய்ய வைப்பான். ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கும் போது லேட் நைட்டு போகிறோம். நைட்டு ஒரு 10 மணிக்கு இந்த மாதிரி லேட் நைட்டு போகிறனால காலை எழுந்திரிச்சு நானும் தம்பி என்ன செய்யணும், ஃபஜ்ர் தொழுதோம். பள்ளிவாசல் தூரம் எங்கன்னே தெரியாது, புதுசாக தொழுதுட்டு என்னை எல்லாம் படுத்துட்டாங்க. இந்த காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு படுக்கிறது சகா அனுமதிக்க மாட்டாங்க, சகாருக்கு பிடிக்காது, நம்ம அசல் அப்படி தானே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ரொம்ப டயர்டாக இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சகா வச்சு உட்காந்து முவாக்காபா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோஃபா இருந்துச்சு, ரிலேஷன் வீட்டில் போய் உட்காந்து அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் தூங்கிட்டேன் போல.
தூங்கிட்டப்போ திடீர்னு சர்க்காருடைய உள்ள கல்வியில் வந்து டக்குனு சர்க்கார் என்ன பார்க்குற மாதிரி சிந்தனை உள்ள கல்வியில் வருது. முதல்ல டக்குனு சர்க்கார் பார்க்குறாங்க, பயந்து டக்குனு நான் முடிக்கிறேன், எங்கேயோ நான் மஜ்லிஸ்ல உட்காந்துருக்க மாதிரியும் டக்குனு சர்க்கார் நான் தூங்குறத பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்து முடிக்கிறேன் மிஸ்கின். அப்படியே திறந்து பார்க்குறேன் எங்கள் ரூமில் இருக்கோம் நாங்கள். அப்போ அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது. அப்போ சர்க்கார் நாயகத்தை நம்ம எப்போ அவங்க சொல்றது அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ, சர்க்கார் நாயகம் நம்மள என்ன செய்வாங்க, அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள விட்டு அவங்க பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன செய்யணும், நம்ம அவங்க சொல்லக்கூடியது அதிகமாக அமல் செய்யக்கூடாது. அவங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் ஜல்லஷானு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.